பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம செய்திக்கு நேரம் போகலாம். அதுக்கு முன்பாக சிறிய ஜெபத்தை பண்ணிட்டு நம்ம கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், சுத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, அடியை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பேசுகிற வார்த்தை ஆண்டவரே அப்பா உமதுதான் இருக்க, ஜீவனுள்ளதா இருக்க. அப்பா நீங்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே பிறருக்கு பயனுள்ளதா நீங்க மாற்றுங்க. அப்படியா நீங்க செய்வீங்க. நாங்க நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இது மெசேஜ் ஆக்சுவலா நான் சண்டே குருத்தொலை நான் இன்னைக்கு பேசலாம்னு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அப்பா வெளியில கூட்டின்னு போறதுனால பேச முடியாம போயிடுச்சு. அதாவது நம்ம குருத்தொலை ஞாயிறு நம்ம பண்ணும்போது மெயினா நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா, கர்த்தர் கழுதை மேல வந்தாருன்னு நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அந்த கழுதை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார். அதே போலதான் இந்த நாட்களில் அந்த கழுதை இடத்துல நம்மள வச்சு பார்க்கணும். கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மளை நடத்துறான்றத, இது எப்படி இது நடந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு எருசலேம் அந்த ஊருக்குள்ள வரத்துக்கு முன்பாக, ஆனா அவர் ஊழியம் பண்ணது எல்லாமே கலீலியால, ஆனா அவர் பவனி வந்து எருசலேம்ல. ஸோ அவருக்கு அந்த ஊர் பத்தி அவ்வளவு தெரியாது. இருந்தாலும் கர்த்தர் முன்பாக குறிப்பு வச்சதுனால இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. அதாவது கர்த்தர் கழுதை மேல வரான்றது ஆல்ரெடி எழுதி வச்ச ஒரு வார்த்தை. நம்ம படிக்கலாம். பழைய ஏற்பாடுல ஜக்காரியா 9:9 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். கன்னடா கூட ஹலோ கேக்குதுங்களா? சீயோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுத குட்டிகளாகிய மரியன் மேலும் ஏறி வருகிறோமாயிருக்கிறார். ஆமென். இது பாத்தீங்கன்னாக்கா, இது கர்த்தர் பொறுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆண்டுக்கு 100 வருஷம், அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருக்கலாம். அது ஆல்ரெடி குறிப்பிட்ட அந்த தீர்க்க தரிசனம் கர்த்தர் நிறைவேற்றுறார். பாருங்க, அவர் ஆல்ரெடி குறிப்பிட்ட அந்த சகாரியா எழுந்த அந்த சுவிசேஷத்துல ஆல்ரெடி குறிப்பிட்டு வச்சிருக்காங்க கர்த்தர் பொறுக்கிறதுக்கு முன்னாடியே. சோ அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த நாளிலே நிறைவேறு. அதே போலதான் நம்மளுக்கெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம் கர்த்தர் கொடுத்திருப்பாரு. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளுக்கு இது நிறைவேற்றுற இந்த ஒரு உணர்வு நமக்குள்ள அந்த கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த தீர்க்க தரிசனத்துக்காக நம்ம காலம் எப்போ டைம், அந்த நேரம் எப்போ வருதுன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் நினைச்ச நேரத்துல குறிப்பிட்ட நேரத்துல கர்த்தர் கொடுக்குவார். அந்த நேரத்துக்காக நம்ம காத்திருக்கணும். அதே போலதான் அந்த கழுதை கூட அந்த நேரத்துக்காக காத்திருந்தது. நம்ம நெக்ஸ்ட் அந்த கழுதை எப்படியெல்லாம் பயன்படுத்துறான்றது நம்ம பார்க்கலாம். அதாவது கர்த்தர் நினைச்சிருந்தாருன்னா அவரு குதிரை மேலேயோ வேற எந்த ராஜாங்கள் வர மாதிரி யானைகள் மேலேயோ எல்லாமே வந்திருக்கலாம். கர்த்தர் பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணுக்கும் உதவாத அந்த கழுதை, அதாவது கழுதை இப்ப நம்ம சும்மா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோன்னா, நம்ம வாயில யாருன்னா திட்டணும்னு எடுத்த உடனே நம்ம கழுதைன்னு தான், கழுதை உனக்கு அறிவு இல்லையா, கழுதை உனக்கு புத்தி இல்லையா, இப்படிதான் நம்ம வார்த்தைங்க வரும்.
அப்படியாப்பட்ட கழுதை மேல கர்த்தர் வராருனாக்கா நம்ம நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம். இந்த நாளில அந்த கழுதை இடத்துல நம்மள வச்சு பார்க்கணும். நம்ம எவ்வளோ ஜனங்கள் மத்தியம் நம்ம எதுக்கும் உதவாத ஒரு ஜனங்களா இருக்கலாம். நம்ம எவ்வளவு இடத்துல நம்ம நான் இருக்கலாம் ஒன்னுத்துக்கும் உதவாம நம்ம குடும்பத்தின் மத்தியத்துல வேலைகள் மத்தியத்துல நம்ம எவ்வளவு இடத்துல நம்ம இதுவா இருக்கலாம். ஆனா நம்மளே மாதிரி நம்ம படிப்புல ஆகட்டும் பொருளாதாரத்துலயும் நம்ம பின்தங்கி இருக்கலாம். நம்ம எதுக்கும் யூஸ் பண்ணாம இருக்கலாம். ஆனா நம்மள மாதிரி ஆளுங்களை தான் கர்த்தர் நம்மள மாதிரி ஒன்னும் தெரியாதவங்களை தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அப்படின்ற மாதிரி கர்த்தர் நம்ம கழுதையை எப்படி பயன்படுத்தினாரோ ஒரு நாள் நம்ம கர்த்தர் நம்மள கூட பயன்படுத்துவார். அதே மாதிரி நம்ம வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கிராமத்துக்கு போங்கள், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவனினும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதாவது ஒரு காலமும் ஒருவரும் ஏறிராத கழுதை குட்டியை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. அதாவது யூஸ் இல்லாத ஒரு கழுதை குட்டி. எதுக்கும் யாரும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அந்த கழுதையை இது வரைக்கும். அந்த கழுதை எதுக்கும் யூஸ் ஆகாது, சும்மா ஓரத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த கழுதை குட்டியை அவுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. யாரும் ஏறி இருக்க மாட்டாங்க, எதுக்கும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்ற அந்த கழுதை குட்டியை அவுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. நம்ம இந்த கழுதை ஒதுக்கி வச்சிருக்கிற கழுதையா இருக்குது. அதாவது எதுக்கும் யூஸ் இல்லாம ஒதுக்கி வச்சிருக்குது. நம்ம கூட என்ன பண்றோம்னாக்கா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ஒதுக்கி இருக்கிறாங்க. அதாவது இப்ப நான் கூட ஆரம்ப காலத்துல நான் பிறந்ததுல இருந்து 30 வருஷம் வரைக்கும் நான் ஆர்சில இருந்தேன், ஆர்சி குடும்பத்துல இருந்தேன். அப்படி நான் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸு வாரம் எல்லாம் வருது, நான் வீட்டுக்கு வருதுன்னா போகுதுன்னா இப்படித்தான் நம்ம குடும்பத்துல இருந்துச்சு. எப்போ நான் ஆர்சியை விட்டு வெளியே வந்தனோ அப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட்டு. ஃப்ரெண்ட்ஸே இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் யாரும் அவ்வளோ டச்ல இல்லை. அதே மாதிரி ரிலேஷன்ஸ் கூட எல்லாம் இப்போ கூட ஆர்சியில தான் இருக்காங்க, அவங்க கூட அவ்வளோ டச்ல இல்லை. என்ன அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு நம்ம தான் நினைச்சோம் அந்த காலில். ஐயோ நம்ம இந்த இதுல வந்ததுனால நம்மள எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்களான்ற மாதிரி ஒரு உணர்வு அப்போ இருந்துச்சு. ஆனா நம்மள யாரும் ஒதுக்கி வைக்கல, கர்த்தர் நம்மள பிரித்து எடுத்திருக்காரு அங்கத்துல இருந்து. சோ இப்படியாப்பட்ட நாட்களிலே நம்ம தான் நினைக்கிறோம்னாக்கா நம்ம சொந்த பந்தம் இல்லை, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, நம்ம கர்த்தருக்குள்ள வந்திருக்கோம் அதனால நமக்கு யாருமே இல்லை, திக்கற்றங்களா நம்ம நிக்கிறோன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. கர்த்தர் நம்மள அவங்கத்துல இருந்து விசேஷமா நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மளை பிரிச்சு எடுத்து நம்மள தனிமைப்படுத்திருக்கிறாரு. அவங்க முன்பாக நம்ம என்ன பண்றோம், தனியா இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா இல்ல, அப்படி இல்லை. நம்ம அவங்களுக்கு முன்பாக நம்ம பிரித்து எடுத்திருக்கிறோம். கர்த்தருக்கு நம்ம அவங்களுக்கு எப்படி இப்போ ஒரு கழுதை தனிமையா இருக்குது, அந்த கழுதையே எடுத்துட்டு வான்னு சொல்றாரோ அதே மாதிரிதான் நம்மள கர்த்தர் ஒரு நாள் பயன்படுத்துவார். ஒன்னுத்துக்கும் இந்த மனுஷனை, அதாவது நம்மள கர்த்தர் ஒரு நாளும் இல்ல ஒவ்வொரு நாளும் நம்மள கர்த்தர் எப்படி பயன்படுத்துறாரு. அப்படியே கண்டினியூஷனா வாசிச்சுவாங்க 31. அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டி அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அதாவது பாருங்க, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னாக்கா நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாம இருக்கும். அங்கீகாரம் எதுவுமே இருக்காது, நம்ம யாரும் கூட தெரியாது. ஆனா வேற யாராவது நம்மளுக்குள்ள வரும்போதுதான் அதுக்கான உரிமையாளர்கள் நம்ம மேல அதிகாரம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் சொல்றாரு, இது
அதாவது சுவாமி இயேசு அத ಕನ್ನಡದಲ್ಲಿ எப்படி சொல்றது, ಯಜಮಾನನ ಈ ಮನೆಯನ್ನು ಬೇಕು ಭಿಕ್ಷಿಸಲು, ಅದಕ್ಕೆ இது சுவாமி அவರಿಗೆ ಬೇಕಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಿದರು. அதாவது கர்த்தருக்கு நம்ம தேவைப்படுறோம். நம்ம கர்த்தருக்காக நம்ம நினைக்கலாம், நம்ம யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம பிரித்தெடுத்த பிறகு நம்மளுடைய யூஸ் எப்ப தெரியுமா? கர்த்தருக்காக நம்ம தேவைப்படுறோம். கர்த்தர் நம்மளுக்காக வந்திருக்கிற அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதாவது இத்தனை நாள் நம்மள யாரும் கண்டுக்காம இருந்தாங்க, நம்மளுக்காக எவ்வளவோ, அதாவது நம்மள என்னன்னு கூட நினைச்சு பார்க்காத இடத்துல நம்மள வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்த பிறகு கர்த்தருக்காக அதான் நம்ம அங்க போகணும்னு நினைக்கும் போதுதான், கர்த்தருக்குள்ள போகணும்னு நினைக்கும் போதுதான் நம்மளுக்கான உரிமையாளர்கள், நீ அங்க போற, நீ அது பண்ற, அப்படி கேட்கும் போதுதான் கர்த்தர் நம்மள அவங்களுக்கு கர்த்தருக்கான தேவைக்காக நம்மள பயன்படுத்தி கொள்றாரு. சோ அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, அது சுவாமி, அதாவது இயேசு சாமிக்கோசம் நம்ம அவுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு கிளியரா சொல்றாங்க. அதே போலதான் நம்மள கூட கர்த்தருக்காக நம்ம யூஸ் பண்ணிக்குவாரு. கர்த்தர் நம்மள என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தருக்குள்ள நம்ம வாழும்போது, கர்த்தருக்காக நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துறா இருக்காரு. அதே போல 34 நீங்க பாத்தீங்கன்னா 33 நம்ம படிச்சிட்டோம் இல்ல. அதாவது பாருங்க, இந்த கழுதை முன்பாக யாருமே ஏறாத கழுதை, அதாவது யாருமே ஏறி பழக்கப்படாத ஒரு கழுதை கர்த்தர்கிட்ட நம்ம கொண்டு வராங்க. கொண்டு வந்து அதுக்கான வஸ்திரங்களை போட்டு கர்த்தர் அது மேல உட்கார வைக்கிறாங்க. அதாவது ஒரு ராஜா ஒரு ஏதாவது ஒரு பிராணி, அதாவது குதிரை மேல யார் மேல ஏறும்போது அது என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அது பிராக்டிஸ் கொடுப்பாங்க. எந்த ஒரு பிராக்டிஸும் இல்லாம, எந்த ஒரு இதுவும் இல்லாம கொண்டு வராங்க. டைரக்டா கர்த்தர் அவர் சொல்ற அந்த இதுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த கழுதை என்ன பண்ணுது, அழகா அவங்கள கர்த்தரை உட்கார வைக்குது. இதே வேற வேற யாருன்னா இருந்தா கூட அது எட்டி ஒதிக்க சான்சஸ் இருக்கு, கீழே தள்ள சான்சஸ் இருக்கு. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும், அதாவது அந்த கழுதை நடக்குது. அந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் அதே போலதான் நம்மள கூட என்ன பண்ணாங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நம்ம உள்ளத்துல எந்த ஒரு இதுவும் இல்லாத மாதிரி கர்த்தருக்கு நம்ம விட்டு கொடுத்து நடக்கணும். விட்டு கொடுக்கணும். நம்ம ஏதோ வார்த்தைகளை நம்ம கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம யாரையும் காயப்படுத்தாத மாதிரி, நம்ம பின்னாடி ஏதோ பேசாத மாதிரி, நம்ம கர்த்தருக்காக நம்ம விட்டு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். இத்தனை நாளா தனியா இருந்த அந்த கழுதைக்கு பாருங்க, அந்த துணிகளை அதாவது வஸ்திரங்களை போட்டு, ரோடு ஃபுல்லா வஸ்திரங்களை போட்டு, அதாவது ரெட் கார்பெட்னு சொல்லுவாங்க. ரெட் கார்பெட் யாரும் விஐபிங்களுக்கு தான் போடுவாங்க. அந்த மாதிரி இத்தனை நாளா பயன்படுத்தலே இல்லாம ஒரு கழுதை, அதுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் போது அது நினைச்சிருக்கலாம், இந்த அங்கீகாரம் எல்லாம் எனக்கு தான் நினைச்சிட்டு அந்த கழுதை இருந்திருக்கலாம். ஆனா அது இருந்திருந்தாக்கா கர்த்தர் அந்த கழுதை அங்கே தான் பண்ணியிருப்பார். ஆனா கழுதை நம்ம கூட அவ்வளவுதான். அதாவது நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அங்கீகாரமாகட்டும், நம்மளுக்கு இருக்கிற ஒரு வேலை ஆகட்டும், நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க, பொருளாதார விஷயங்கள் ஆகட்டும், அதாவது சபைகள்ல ஒரு மேன்மை ஆகட்டும், நம்மளுக்கு நம்ம நினைக்க கூடாது. நம்மளுக்கு மேல இருக்கிற, அதாவது கழுதைக்கு மேல இருக்கிற இயேசுக்கு எப்படி அவங்க எல்லாமே பண்ணாங்களோ அதே போல நம்மளுக்கு எதுவுமே பண்ணல. கர்த்தருக்காக நம்ம பண்ற அந்த உணர்வு நம்மளுக்குள்ள இருக்கணும். கர்த்தர் நம்ம மேல இருக்கிறாரு, கர்த்தருக்காக நாங்க செய்யறோம், கர்த்தர் நம்ம மேல இருக்கிறாரு. நம்மளுக்கு இதெல்லாம் எதுவுமே சேராது. கர்த்தருக்கு தான் இது எல்லாமே அங்கீகாரம் எல்லாம் போய் சேரணும்னு அந்த கழுதை நினைச்ச மாதிரி நம்ம கூட நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு வர எல்லா ஒரு கிரெடிட்ஸ் ஏதாவது இருக்குதா, நம்ம எல்லாமே கர்த்தருக்கு நம்ம சமர்ப்பிக்கணும். கர்த்தருக்காக நம்ம ஊழியங்களை செய்யணும். கர்த்தருக்காக நம்ம வரலாம். ஒரு அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்குள்ள வரலாம். அநேக தாழ்வுகள், இறக்கங்கள் ஏதோ வரலாம். ஆனா இதெல்லாமே கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்தை நம்ம பார்க்கணும். கர்த்தர் நம்ம மேல இருக்காரு. நம்ம ஒரு கழுதையா கர்த்தர் கூட போனோம், அவ்வளவுதான். எல்லாமே கர்த்தருக்காக நம்ம செய்கிறோம். நம்மளுக்கான ஒரு வழியை கர்த்தர் நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்குவாரு. இத்தனை நாள் இல்லாத ஒரு அந்த கழுதைக்கு இல்லாத ஒரு
விஷயங்கள் கர்த்தர் அந்த கழுதைக்கு கொடுக்கும்போது, கர்த்தர் அந்த கழுதை மேல ஏறும்போது கிடைச்ச அந்த கழுதைக்கு ஒரு மகத்துவம், நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்ம கர்த்தரை ஏத்துக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கூட அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறி அநேக விஷயங்கள் நமக்குள்ள வரும். அதே போலதான் பாருங்க, அங்க 38வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று உயர்ந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அப்போது கூட்டத்திலிருந்த பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அதாவது அந்த ராஜாதி ராஜர் வராதுன்னு சொல்லிட்டு ஜனங்கள், சீஷர்கள் எல்லாரும் கூறி அந்த இடத்துல ஆர்ப்பரிக்கிறாங்க, கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க. அந்த நேரத்துல அந்த கூடவே இருக்கிற பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க, உங்க சீஷர்களை வாய்ங்களை மூட சொல்லாங்க. அதாவது நம்ம கூட என்ன பண்றோம்னா, நம்ம ஆராதிக்கிறோம், ப்ரேயர் பண்றோம், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆராதிக்கிறது பிடிக்காம போகுது, அதை போய் பாஸ்டர்கிட்ட சொல்லி இவங்க கத்துறது நம்மளுக்கு பிடிக்கல, அது பண்ணல, இது பண்ணல, சில விஷயங்கள் நடக்கும் சபைகளிலே. ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இவங்க கத்தாம கூச்சல் போடாம இவங்க பண்ணாக்கா அந்த கல்லுகள் கத்துமா. சோ அதாவது நம்ம கர்த்தரை ஆராதிக்காம, கர்த்தரை நம்ம துதிக்காம போனாக்கா நம்ம கல்லு எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவேன்னு சொல்றாரு. நம்ம கல்லா இருக்கக்கூடாது, கர்த்தரை நம்ம ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், கர்த்தருக்காக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், கர்த்தருக்காக நம்ம துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்பொழுது நம்ம கர்த்தருக்கு நம்ம மேன்மை பாராட்டினா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறும். அப்படி நம்ம கர்த்தருடைய மேன்மைப்படுத்தாம, கர்த்தரை நம்ம துதிக்காம விட்டுட்டோம்னா, நம்ம பக்கத்துல இருக்கிற சேரு நம்ம கர்த்தரை ஆராதிக்கும். நம்ம நினைச்சு பாருங்க, திடீர்னு நம்ம ஜபிக்காம விட்டுன்னு வச்சுக்கோ, பக்கத்துல இருக்கிற சேருங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிச்சா எப்படி இருக்கும்? சோ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல நீங்க கத்தாம விட்டா நான் கல்ல கூட எடுத்து பயன்படுத்துவேன்றாரு. இந்த நாளிலே கர்த்தர் கழுதையை பயன்படுத்துவாரு, கல்லையை கூட பயன்படுத்துவாரு. அப்படி இல்லை நம்மள கூட பயன்படுத்தணும். அதே மாதிரிதான் நம்ம இந்த நாட்களிலே நம்ம விட்டு கொடுக்கலாம். நம்ம இந்த நேரத்துல கழுதை போல நம்ம மாறணும். கழுதை எப்படி பயன்படுத்துதோ, கர்த்தர் பயன்படுத்தினாரோ, அது உள்ளத்துல ஒண்ணு இல்லாத, கல்மஷம் இல்லாத ஒரு கழுதை எடுத்துன்னு வந்து எப்படி நடத்தினாரோ, அதே போலதான் நம்ம உள்ளத்துல ஒண்ணுமே இருக்கக்கூடாது. எந்த கஷ்டப்பு, வெறுப்பு, போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மளையும் ஒரு நாள் எடுத்து பயன்படுத்துவார். கல்லையை பயன்படுத்துவார் சொன்ன கர்த்தர் நம்மள கூட பயன்படுத்துவார். நம்ம உயிருள்ள ஜீவன் கொடுத்த தேவன் அவரு நம்மளே எடுத்து பயன்படுத்துவார். நம்ம அதுக்காக காத்திருக்கணும், சோர்ந்து போக கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கான காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்னை சுமப்பதினால் இயேசுவே சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதுதான் இயேசுவே உம் அன்பு குறைவதில்லை. 1000 மின்னல்